தமிழ்தாய் தந்த புதல்வன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களின் ஆணைக்கிணங்க திருச்சி பாராளுமன்ற தொகுதிக்கு நாம் தமிழர் கட்சி சார்பாக இன்று வேட்புமனு தாக்கல் செஞ்சுருக்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த களத்தில் வெற்றின்றதை தீர்மானித்து தான் களத்துக்கே வந்திருக்கிறோம். ஏன்னா மக்களோட ஆதரவு எங்களுக்கு ரொம்ப பெரிய மத்தியில் இருக்குது. கடந்த 15-20 வருஷமாக அந்த திருச்சி பாராளுமன்ற தொகுதியில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தாரா அப்படிங்கிறதே மக்கள் மத்தியில் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா நாங்கள் களத்துக்கு வந்ததுலேருந்து எங்களை அறிவிச்சதுலேருந்து நாங்கள் களத்தில் மக்களாக பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ மக்கள் எல்லாருமே சொல்கிறாங்க, இந்த மாதிரி இங்கே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தாரான்ற மாதிரி ஒரு பெரிய கேள்வி இருக்குது. கண்டிப்பான முறையில் நாங்கள் பாராளுமன்ற தொகுதியில் திருச்சி பாராளுமன்ற தொகுதிக்கு பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் இந்த தொகுதியை மேம்படுத்தணுன்றதுக்கு இப்போ நாங்கள் ஒரு 5-6 திட்டங்கள் மெயினாக முன்னிலைப்படுத்தி வச்சுருக்கிறோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா முதன்மையான திட்டமாக உயங்கொண்டான் வாய்க்கால் அதை தூர்வாரணும் அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட அது ராஜராஜ சோழன் காலத்தில் கட்டப்பட்டது. இன்றைக்கி அந்த உயங்கொண்டான் வாய்க்காலோட நிலைமை எப்படி இருக்குன்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதில் சாக்கடை கழிவை தவிர வேறு எதுவுமே போகிறதில்ல. கிட்டத்தட்ட ஒரு 13 கிலோமீட்டர் நீளம் கொண்ட அந்த வாய்க்கால் முற்றிலுமாக சேதமடைஞ்சு கிடக்குது. அதை தூர்வாடுறதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். அதேமாதிரி ரொம்ப பிரதான பிரச்சனையாக திருச்சியில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அரியமங்கலம் குப்பை கிடங்கு. பல கட்சி தலைவர்கள் வாக்குறுதி கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா இது வரைக்கும் யாருமே அதுக்கு உண்டான எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை. கண்டிப்பாக நம்ம ஆட்சிக்கு வந்தோன்னா நம்ம பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் அந்த அரியமங்கலம் குப்பை கிடங்கு முற்றிலும் அங்கேருந்து அகற்றப்படும். அதே மாதிரி அரியமங்கலம்லேருந்து தூவாக்குடி வரைக்கும் இருக்கிற அந்த சர்வீஸ் ரோடு பிரச்சனை, டெய்லி விபத்துகளை சந்திச்சுட்டே இருக்காங்க மக்கள். அதுவும் தொடர்ந்து கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கும் எந்த தீர்வும் எட்டலை. கண்டிப்பாக அதுக்கும் தகுந்த தீர்வு எட்டப்படும். அதேமாதிரி புதுக்கோட்டை கந்தர்வக்கோட்டையில் ஒரு வளர்ச்சி திட்டம் அப்படின்னா கந்தர்வக்கோட்டையில் இருக்க தொகுதி சார்ந்து இருக்க மக்கள் எல்லாருக்கும் பிரதான இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முந்திரி தொழில் தான். அந்த தொழிலுக்கு புவிசார் குறியீடு உலக அரங்கில் அதுக்கு புவிசார் குறியீடு வாங்கி அங்கே ஒரு பதப்படுத்தும் தொழிற்சாலை கொடுத்து அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்க மக்கள் எல்லாத்துக்கும் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தணும்னு இருக்கும். அதே மாதிரி நம்ம சோமரசம்பேட்டை, அள்ளித்துறை, எட்டரைக்கோப்பு இந்த இடத்துல பூக்களோட மகசூல் ரொம்ப ஜாஸ்தி. அந்த இடத்துல ஒரு வாசனை திரவியம் தொழிற்சாலை ஒன்று ஏற்படுத்தி அங்கே இருக்க தாய்மார்களுக்கு வேலை வழங்கணும் அப்படின்ற மாதிரி அந்த திட்டமும் நம்ம கொண்டிருக்கோம். மற்றபடி இங்கே தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தொகுதியில் கட்டமைப்பு அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. சாலை வசதியாக இருக்கட்டும், ஒரு மழைநீர் பேசிஞ்சால் ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம புத்தூர் நாளோட இருக்கட்டும், திலைநகராக இருக்கட்டும் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு பெருத்த வெள்ளம் எடுத்து ஓடிக்கிட்டு இருக்குது. முதல் திட்டமாக அந்த மழைநீர் வடிகால் திட்டத்தை தகுந்தபடி திட்டமிட்டபடி அந்த திட்டங்கள் எல்லாத்தையும் கொண்டு வர இருக்கிறோம். இப்போ தான் மக்கள் மத்தியில் களத்தில் இருக்கிறோம். மக்கள் மத்தியில் களத்தில் இருக்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் மக்கள்கிட்ட போய் கேட்க மக்கள் சொல்கிற ஒரு பிரச்சனையும் பார்க்குறப்ப எங்களுக்கே பெரிய பிரமிப்பாக இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு கவுன்சிலர் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நாங்கள் போய் நிற்கிறப்ப அந்த பிரச்சனைகளை எடுத்து வைக்கிறாங்க. ஸோ தொகுதியோட நிலவரம் இதுதான். நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்து இந்த திருச்சி மண்ணின் மைந்தன் என்னை மக்கள் தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் திருச்சி தமிழ்நாட்டில் இந்தியாவில் நம்பர் 1 நாடாளுமன்ற தொகுதியாக உருவெடுக்கும் அப்படிங்கிறத உங்கள் முன்னாடி உறுதி கூறுகிறேன். இல்லை, சின்னத்தை பற்றி நாங்கள் சின்னம் பின்னடைவுன்னு அப்படின்னு நினச்சிருந்தோம்னா நாங்கள் களத்துக்கு 1 மாதம் ஆச்சு. எங்களை வேட்பாளரை அறிமுகப்படுத்தினதை நாங்கள் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சின்னம் நாளைக்கு அறிவிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். சின்னம் எங்களுக்கு ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி கொடுத்தா கூட அதை நாங்கள் எப்படி சேர்ப்போம் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ சீமான் அண்ணனை பொறுத்த வரைக்கும் தான் எங்களுக்கு சின்னம். அவரை தான் நாங்கள் சின்னமாக வச்சு எல்லா இடத்துலையும் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். போகிற இடத்துலையும் மக்கள் எல்லாருமே அதை தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. சின்னம் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவால் நாங்கள் பார்க்கவே கிடையாது. நீங்கள் அது இன்னும் 10 நாள் கழித்து கொடுத்தாலும் அதை எடுத்து நாங்கள் களத்தில் கொண்டு போய் கண்டிப்பாக வெல்வோம். இல்லை, மைக் சின்னம் வேணான்னு எங்கேயுமே சொல்லலை. அதை நாங்கள் இன்னும் பரிசீலனை பண்ணியிருக்கோம். நாங்கள் அதோட இன்னும் சிறப்பான சின்னங்கள் 2-3 சின்னங்கள் கேட்டுக்கிறாங்க அண்ணன் தலைமையில். அது எதுன்றதை பார்த்து பரிசீலனை பண்ணி அண்ணனே அறிவிப்பாங்க. திருச்சியை பொறுத்தவரைக்கும் 4 முனை பார்த்தீங்கன்னா வெளியூர்காரங்க அது வரைக்கும் அந்த இதை உடைப்பீங்களா? கண்டிப்பான முறையில் அதை உடைப்பேன். மக்கள் மத்தியில் இப்போ அதுவுமே ஒரு பெரிய பேச்சு பொருளாக இருக்குது. வெளியூரில் இருக்கிற ஏன்னா இப்போ அதிமுகவாக இருக்கட்டும், மதிமுகவாக இருக்கட்டும் எல்லாமே வெளியூர் வேட்பாளர்கள் தான். நம்ம அந்த என்னையை பொறுத்த வரைக்கும் மக்கள் ஈஸியாக நம்மளை அணுகணும் அப்படிங்கிறது இங்கே இருக்க மக்களோட எல்லாருக்கும் ஒரு பெரிய கோரிக்கையாக இருக்குது. அதை பொறுத்த வரைக்கும் என்னை ரொம்ப ஈஸியாக அணுகலாம். ஏன்னா நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே திருச்சி தான். இருக்கிறது சோழர்களின் தலைநகரம் உறையூரில் தான் இருக்கிறேன். அதனால் மக்கள் என்னை ஈஸியாக அணுகுவாங்க. 4 முனை போட்டி அப்படிங்கிறது வெளியில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தனித்து நிற்கிறோம், துணிஞ்சு நிற்கிறோம். 4 முனை போட்டியில் 3 முனையை நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும். ஒருத்தரும் 10 கட்சி குறைவில்லாமல் கூட்டணியில் நிற்கிறாங்க. தனித்து நிற்கிறோம், மக்களோட கூட்டணியில் நிற்கிறோம். கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சியோட வெற்றி உறுதி திருச்சியில்.